ஸோ மியூசிக் அண்ட் எமோஷன்ஸ் அதை பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்கு. In welchen Situationen oder Stimmungen hören Sie welche Musik? So in which situation or in which mood will you listen to music? Wenn ich jogge, höre ich immer Musik. இல்லைன்னா wenn ich gestresst bin, höre ich immer Musik. நீங்கள் எப்போ மியூசிக் லிசன் பண்ணுவீங்க? One horse do music. எப்போ? கேக்குதா? ஆலசைட். ஓகே ஓகே. Okay. Lesen Sie den Zeitungsartikel über Musik. Welche Themen kommen in Text vor? ஸோ எந்த டாபிக் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன லைன்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ மியூசிக் ஸ்டூடியம், மியூசிக் அண்ட் எமோஷன் அண்ட் மியூசிக் டு பெஸ்டிங்டன் அன்லாசன். ஸோ இது எல்லாமே எந்த இடத்துல வருது அப்படின்னு படிக்க முடியுமா? Okay, was music mit uns macht? What music makes to us? Musik löst Gefühle aus. Sie macht uns fröhlich auch traurig. So music என்ன பண்ணும்? நம்மளோட எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். So it makes us happy or it makes us sad. இல்லைங்களா? இது படிங்க. Beobachten bei Tonaten und Schnellen. Schnellen Rhythmen atmen wir zum Beispiel schneller und empfinden eher Freude. Daher spielte man wieder bei feierlichen Veranstaltungen noch auf Beerdigungen fröhliche Musik in Dur. Bei langsamen Stücken in Moll dagegen ist das anders. Der Puls sinkt und man fühlt sich traurig. Die Tonart wirkt aber auch beruhigend. Warum ist das so? Was passiert da in unseren Köpfen? Dafür gibt es eine interessante Erklärung. Die Tone gelangen über die Ohren ins Gehirn. Das Gehirn verarbeitet die Informationen sowohl im Bereich für Sprache als auch im Bereich für Gefühle. Deswegen kann es sein, dass wir fröhlich werden, wenn wir Salsa hören und dass wir traurig werden oder weinen, wenn wir tragische Musik hören. Das Musik unsere Stimmung beeinflusst, wissen wir auch aus dem Kino. Stellen Sie sich einen spannenden Thriller oder eine romantische Liebesszene ohne Musik vor. Der Film war immer noch gut gespielt und gut gemacht, aber wurde uns alle nicht so berühren. Vermutlich war ziemlich langweilig. Nicht nur in der
Film branch Film branch order in der Verbungen ist Musik wichtig, sondern auch in der Medizin. Personen, die an Alzheimer leiden, die sich an fast nicht mehr erinnern und kaum noch sprechen können, singen bekannte Lieder mit Mithilfe von Musik erinnern sie sich an Erlebnisse aus ihrem Leben. Musik ist also einerseits Unterhaltung für uns, andererseits aber viel mehr. Sie beeinflusst unsere Stimmung und sie kann kranken Menschen helfen, weil sie eine ähnliche Wirkung wie Medicine hat. மீனிங் படிச்சிங்களா? Yes, ma'am. சொல்றீங்களா? ட்ரை பண்றேன். அமெரிக்கன் ரிசர்ச்சர் ஸ்டீவன் பிங்கர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சொல்றாங்க, மியூசிக் வந்துட்டு ஒரு டம்ப்ளிங்ஸ் ஃபார் இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஸ்வீட், சம்டைம்ஸ் வந்து ஸ்வீட் அண்ட் டெலிஷியஸா இருக்கும் மியூசிக். மியூசிக் வந்துட்டு வெரி டிஃப்ரெண்ட் குட் டேஸ்டா இருக்கும். ஸோ இது ஸோ கேக் நம்ம குக்கன் அப்படின்னா சீஸ் கேக். என்னது மேம்? சீஸ் கேக். எதுக்கு மேம்? கேசர் குக்கன். ஸோ சாரி மேம், டம்ப்ளிங்னு வந்துச்சு. மியூசிக் வந்து ஃபார் த இயர்ஸ். இயர்ஸ்க்கு வந்து ஒரு சீஸ் கேக் மாதிரி அது மியூசிக். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அப்புறம் இயர்ஸ் ப்ராபப்ளி வந்து ஷார்ப் அண்ட் ஸ்பைசியா இருக்கும். ஹெவி மெட்டல்ல வந்து என்ன ஆகும்னா இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்பைசியா இருக்கிற ஒரு அந்த மாதிரி நம்ம நாக்குக்கு எப்படி டேஸ்ட் அது மாதிரி நம்ம இயர்ஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் மியூசிக்கு என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில மியூசிக் வந்து லைக் கிளாசிக்கா இருக்கலாம், அரல்ஸ் மெட்டலா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ரியாக்ஷன் அண்ட் மியூசிக் வந்துட்டு எப்போதுமே ஈவனா இருக்கும். இன்க்ளூடட் குவைட் டசன்ட் மேட்டர். அதுக்கப்புறம் ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணலாம் மியூசிக்கை. ஸோ மேஜர் கீஸ் பார்த்தோன்னா குயிக் ரிதம், ஒரு நல்ல ஒரு குயிக் ரிதம் பிரீத் எடுத்த மாதிரி, ஒரு நல்ல ஒரு ரிதம் பிரீத் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தர்ஃபோர் என்ன சொல்றாங்கன்னா செலிபிரேட் ஒரு செலிபிரிட்டினா ஒரு டைப் ஆஃப் மியூசிக், ஃபியூனரல்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் மியூசிக் நம்ம ப்ளே பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ மாற்றி இப்போ ஃபியூனரல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக சேட் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. செலிப்ரிட்டியில் வந்து நல்லா ஹெவி மெட்டலு மேஜர் கீஸ் வச்சுட்டு நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்லோ பீசஸில் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும், நம்ம ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவோம். அந்த கீஸ் தான் ரொம்ப வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகும். ஸோ அதுதான் காமிங் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது, வை இஸ் தட், ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் பிரெயின் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, சவுண்ட்ஸ் வந்து பிரெயின் மூலமாக பிரெயினுக்கு போயிட்டு அதன் மூலமாக தான் வந்து இயர்ஸ்க்கு கேட்குது. அந்த பிரெயின் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுது, போத் லாங்குவேஜ் மூலமாகவும் எமோஷன்ஸ் மூலமாகவும் அப்படி அது ப்ராசஸ் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சால்சா மாதிரி மியூசிக் கேட்கும்போது ஹாப்பியாக ஆகிடுவோம், இல்லைன்னா சேட் மியூசிக் கேட்கும்போது வந்து நம்ம சேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமாஸில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்மளோட மைண்டை. ஸோ இப்போ நான் ஒரு நல்ல எக்ஸைட்டிங் த்ரில்லர் இல்லை ரொமான்டிக் லவ் சீன் வருதுன்னு நினச்சிக்கோங்க, வித்தவுட் மியூசிக் எப்படி இருக்கும்? ஃபில்ம் வித்தவுட் மியூசிக் வந்து ஃபில்ம் மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியும் எல்லாம் நல்லா பண்ணிட்டும் மியூசிக் இல்லைன்னா நம்மள அவ்வளோ டச்சிங்காக இருக்காது. ஸோ கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ மியூசிக் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, மெடிசனில் கூட இம்பார்ட்டண்ட். பீப்புள் வித் ஆல்சைமர் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாங்ஸ் மூலமாக வந்து
நிறைய ரிமெம்பர் பண்ணிப்பாங்க அவங்க. அது மட்டும் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. தே சிங் அலாங், அவங்களும் சேர்ந்து பாடுவாங்க வித். ஸோ with the music they can remember some things from their life. So music, in one hand, music is entertainment for us, and other hand it is much more. அதை விட அதிகமா பீப்புளுக்கு சிக்னஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் பண்றது. பிகாஸ் இட் ஹாஸ் சிமிலர் எஃபெக்ட் டு த மெடிசன். மெடிசன் எப்படி ஹெல்ப் பண்ணுதோ மியூசிக் கூட அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த எந்தெந்த லைன்ஸ்ல வந்து என்ன மாதிரி எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, மியூசிக் அண்ட் இமோஷன்ஸ் வந்து அந்த லைன்ஸ் 22ல இருந்து 23 வரைக்கும், மியூசிக் டு பெஸ்டிம்டன் அன்லாசன். ஸோ இந்த மாதிரி எந்த லைன்ஸ்ல இருந்து எந்த லைன் வரைக்கும் எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்றத மார்க் பண்றது. இது எல்லாமே இருக்காது, சிலது மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? இந்த லைன்ஸ்ல இத பத்தி தான் இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இது இந்த டெக்ஸ்ட் வெல்ஷஸ் ஆக்சஸ் இண்டஸ்ட்ரிக் எந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூ? Knower of music, டி வியர் மோகன், ரியாகியரன் வியர் மிட் இமோஷனல். ரிஸ்டிக். அப்படியா? ஒரு நிமிஷம். ஹலோ, கஷ்டம் நாராயண அதுக்கு என்ன? నారాయణ అడిగి చూస్తాను ఆ పిల్ల, నేను ఇప్పుడు అడిగి లేదు అన్నది ఏంటది. సరే. So only with the music we like, we react with emotion now. Only. Knower of music, D. V.R. Morgan. Only to the music which we like. Nisteristic. Okay. Music endure to Nathan Mark dimension Traurig und Ruhig. Ristic ma'am. Major key notes. Yes ma'am. Dual tone arts அப்படின்னா மேஜர் கீஸ். மேஜர் கீஸ்ல வந்து it will make people sad. And major key notes அப்படின்னா என்னன்னா fast rhythm. அதுல வந்து people sad calm ஆக முடியுமா? எஸ் மேம். fast keyல fast rhythm, fast musicல எஸ் மேம். வயலின்ல ஃபாஸ்ட் ரிதம் தான மேம் யூஸ் பண்ணுவாங்க. அது sad ஆக முடியுமா? எஸ் மேம். இல்லம்மா, ஃபாஸ்ட் பீட்ல சேடா எப்படி ஆக முடியும்? அமைதியா எப்படி ஆக முடியும்? ஸ்லோ மியூசிக்ல தானே. வயலின்ல எல்லாம் ஃபாஸ்டா தானே மேம் ப்ளே பண்ணாங்க மேஜர் கீ வச்சு. இப்போ ஹெவி மெட்டல், ராக் மெட்டல் அந்த மாதிரியே நினைச்சுக்காங்க. nicht richtig மேம். Unser Gehirn verarbeitet Musik nur in einem Bereich. நம்ம மைண்ட் பிரெயின் வந்து ஒன்லி ஒரு ஏரியால மட்டும்தான் மியூசிக் வேலை செய்யும். nicht richtig. So music first take the emotionen in filmen. Richtig. Musik kann die Heilung von Krankheiten unterstützen.
Ristic. 2 தான் 4 5 தான் ட்ரூ. ஒரே நிமிஷம் இருங்க. Yes, ma'am. Okay. Hammond-Dawes theorem proves certain and text need good first and then Welshing information of the text filled in text. இப்போ யாருக்காச்சும் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன் டெக்ஸ்ட் கேட் எஸ் ஹோம், அந்த டெக்ஸ்ட் வந்து எதை பற்றி இருக்கு, த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதெல்லாம் நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஹவுஸ் டெம் ஸ்டேட் இன் டெக்ஸ்ட், அது தவிர மற்றது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி சொல்கிறதுக்கு. பெசாண்டஸ் எஸ்பெஷலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா லேசன் சிடி ரெகால். ஸோ இந்த 2-way கனெக்டர்ஸ் இது எல்லாமே ஆக்சுவலி 2-way கனெக்டர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வைடைலிக கனெக்டர்னா 2 ways கனெக்டர்ஸ். ஜோவோல் அப்படின்னா போத் அண்ட் ஆல்சோ. ஜோவோல் போத் அண்ட் ஆல்சோ. அதுக்கப்புறமா நிக்ட் நுவர் நாட் ஓன்லி பட் ஆல்சோ. என்ன சொல்றாங்கன்னா தஸ் ஐன உன் தஸ் அந்தர ரெண்டுமே சேர்த்து சொல்லணும்னா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எங்க கொடுத்துருக்காங்க, ஸோ அதை விடுங்க, இங்க பார்க்கலாம். ஜோவோல் போத் அண்ட், ஓகேவா. ஜோவோல் ஆனா அல்ஸ் அவுட் டாம். ஆனா அது அவங்களோட சேர்த்து டாம், ரெண்டு பேருமே கேயா மீன்ஸ் கீனோ. So both Anna and Tom are going to the cinema அப்படின்னு சொல்லி Zovol Anna also out Tom இந்த வேர்ட் யூஸ் பண்ணாங்க. Gay means kino. Nicht nur sondern வந்து not only but also. Nicht nur das Wetter war schön, sondern auch die Stimmung war fantastisch. So not only was the weather nice but also the mood was fantastic. அப்புறம் entweder order, either or. So if the entweder we are fahren nach Berlin, order we are bleiben zu Hause. Either we go to Berlin or we stay at home. Weder noch, neither nor. Weder mein Bruder noch meine Schwester had this book gelesen. Neither my brother nor my sister has read the book. Zwar aber, indeed, but it's true that, but அப்படின்னு சொல்லு. Zwar is the session teuer, aber es schmeckt hervorragend. So it's true the food is expensive but taste is excellent அப்படின்னு சொல்லலாம். மெயினா இதுதான் சொல்லுவாங்க. Indeed the food is expensive but it tastes excellent. அதே மாதிரி einerseits andererseits meaning on one hand on the other hand. Einerseits will ich mehr Freizeit, andererseits brauche ich Geld. On one hand I want more free time, on the other hand I need money. So இத நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே ரெண்டு லைனோட கன்ஜக்ஷன் மாதிரி நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் சொல்றாங்களா? கனெக்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே.
இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இன்னும் என்ன சொல்றது ஃப்ளூயண்டா உங்களுக்கு தெரியும், ப்ரொஃபஷனலா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. நோட் பண்ணியாச்சு மேம். நோட் பண்ணியாச்சு மேம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ordnen sie die Sätze so und schreiben sie die Sätze. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ண ஆக்சுவலி இது ஜம்பிள்டா இருக்கு, நடுவில் இருக்கிறது மட்டும்தான் ஜம்பிள்டா இருக்குன்னு நினைக்கிறேன். Ich mag sowohl klassische Musik als auch Jazz Musik als auch. ஸோ இதுவும் மாறி இருக்கு. ஸோ இது ப்ளஸ் also Jazz. Ohne Musik kann ich weder auf Roman. வேடர் வந்தாலே என்ன வந்துடும் பாருங்க, knock. so வேடர் வந்தாலே knock. so off ரோமன்னா cleaning தான் எல்லாமே. knock putzen. am Wochenende gehe ich entweder auf ein Konzert. so entweder வந்தாலே என்ன வந்துடும் ஆர்டர். ஆர்டர் கான்சர்ட் போவேன், அப்படி இல்லைன்னா கீனோ போவேன், ins Kino. Tom geht zwar gern auf Konzerte. zwar வந்தாலே aber. aber oft bleibt er lieber zu Hause. einerseits என்னம்மா நான் சொல்றேன் மேம். சொல்லுமா. einerseits höre ich gern Musik, andererseits Gitarre. அடுத்தது einerseits höre ich gern Musik, andererseits ஆக்சுவலி அது வந்து andererseitsக்கு வந்து பி வருமா, start sie mich beim lernen. ஓகே மேம். ஸோ ஒன் ஹேண்ட் வந்து எனக்கு வந்து மியூசிக் கேட்கணும்னு ஆசை, அதர் ஹேண்ட் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் டிஸ்டர்பிங் மை, இட் இஸ் a disturbance to learn. படிக்க முடியல. ich spiele nicht nur gern நான் சொல்றேன். Ich spiele nicht nur gern Klavier, sondern auch Gitarre. sondern auch. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் பெட்டராக தெரியும். அதே மாதிரி இது வந்து ஓன் சென்டென்ஸ். ich mag sowohl, ich mag இங்க வந்து sowohl என்ன மியூசிக் பிடிக்கும் இல்ல என்ன பிடிக்கும் அது போடலாம். ஸோ நீங்க வந்து சாப்பிட்ற விஷயம் கூட சொல்லலாம். ich mag sowohl biryani als auch sambar rice. Okay, ma'am. So einerseits sehe ich in one hand I am seeing movie, film போட்டுக்கலாமா? Yes, ma'am. einerseits sehe ich film, andererseits Buch lesen. lese ich gern Bücher.
So ich kaufe zwar oft Bücher, aber ich lese nicht alle sofort. Indeed, I buy books often, but I don't read everything immediately. Ich kaufe zwar oft Bücher, aber ich lese nicht alle sofort. அடுத்தது ich esse weder Fleisch noch Fish. ஓகேவா? Yes, ma'am. அடுத்தது ich gehe nicht nur gern ins Kino, sondern auch spazieren, walking. Entweder magst du jetzt deine Hausaufgabe oder lernst du langer. ஒன்று இப்போ வந்து entweder magst du jetzt deine Hausaufgabe இப்போ homework பண்ற இல்லைன்னா later you learn for a long time. Du lernst später langer. So, Musik in Ihrem Kopf, welche Lieder verbinden Sie mit besonderen Erinnerungen? Welches Lied geht oft durch den Kopf? Welches Lied mögen Sie gar nicht? ஸோ இது வந்து மியூசிக் பற்றி பேசணும்னா எந்த மியூசிக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அடிக்கடி வந்து உங்களோட மெமரியில் இருக்கும், எது வந்து ஆஃபனாக உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும், எது வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களை பற்றி உங்கள் மியூசிக் இதை பற்றி சொல்லிடலாம். ஓகே, Aussprache, Satz, Melody. ஸோ இது வந்து ப்ரொனன்சியேஷன். ஸோ உங்களோட ஆர்ம்ஸ் வந்து அது மேலே போச்சுன்னா மேலே கொடுக்கணும், நான் குண்டன்னா பிலோ ஆர்டர் டிசைட்டர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும், ஷோ பண்ணணும், உங்களோட ஹேண்ட்ஸை காமிக்கணும் இந்த மாதிரி. சரி, நான் இது போடுறேன். Ich höre im Moment oft Salsa. Salsa? Hast du gerade gute Laune? Ja, aber ich höre auch Tango. Warum hörst du Tango? Ist Tango nicht eher traurige Musik? Tango kann sowohl traurig als auch fröhlich sein. Ich höre lieber Rock und Pop. So pronunciation. By yes or no questions and follow-up questions, politeful questions, orders, expression இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து நம்மளோட சாட்ஸ் மெலடி மேலே போகும். அண்ட் பை ஸ்டேட்மெண்ட் சொல்றது, ரிக்வெஸ்ட் பண்ணுறது, டபிள்யூ கொஷின்ஸ்க்கெல்லாம் டவுனில் போகும். அண்ட் நாட் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்மெண்ட், நான் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸு அண்ட் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற ஒரு சென்டென்ஸு, அன்சர்டைனாக பேசுறது, அதுக்கு எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக போகும். ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணணும் மறுபடியும். Ich höre im Moment oft Salsa. Ich höre im Moment oft Salsa. Salsa? Hast du gerade gute Laune? Hast du gerade gute Laune? Ja, aber ich höre auch Tango. Ja, Aber ich höre auch Tango. Warum hörst du Tango?
Ist Tango nicht eher traurige Musik? What is roasted tango? Is tango Historic nicht eher music. traurige Musik? Tango kann sowohl traurig als auch fröhlich sein. Tango Tango kann can support sowohl Taurish traurig also als of auch Taurish. fröhlich sein. Ich höre lieber Rock und Pop. Surely Ich the höre rock lieber and Rock und roll. Pop. Okay. So get up misliced too. So memory performance. Avoran Kenancy no Kerinal. So இன்னும் எதை பற்றியெல்லாம் we can remember, still remember. So was das erste deutsche Wort das Sie gelernt habe? First German word நீங்க என்ன படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? Deutsch. ஜெர்மன்ல டாய்ச் படிச்சீங்களா? ஓகே டாய்ஸ்ங்கிற வேர்டே அப்பதான் எனக்கு தெரியும். சூப்பர். Was waren heute im Kurs die ersten Worte des der Lehrerin? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு கிளாஸ்ல என்ன சொன்னேன்? Guten Abend. Okay. Notieren Sie 5 neue deutsche Wörter aus der letzten Kursstunde. லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்து 5 நியூ ஜெர்மன் வேர்ட்ஸ் தெரியுமா? நியூவா மேம்? ஆமா, ப்ரீவியஸ் Liebsten, கிளாஸ்ல gehören, புதுசா. eigentlich. ஆல்ரெடி தெரிஞ்சது சொல்லலாமா மேம்? ப்ரீவியஸ் கிளாஸ்ல நேத்து படிச்சதுல. Ewigkeiten, ages. ம் அப்புறம் அதுதானா? அவ்வளவுதான் மேம். Okay. Was hatten Sie gestern and what did you wear yesterday? Ich habe, ich Ich hatte. hatte. Hello? ఏంటి? అని నేను ఇంకా మెసేజ్ పెట్టలేదు. నేను ఫోన్ చేస్తే ఉన్నాను ఎప్పుడు. చూస్తాను అంటుంది. என்னம்மா? Ich trage in Nackkleidung, es ist blau. ఓకే. Was hatte Ihr Partner Ihre Partner letzten Schulstunde an? ஸோ அது கஷ்டம். உங்களோட பார்ட்னர் இல்லை ஒர்க் பிளேஸில் உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ இருந்தாலும் அவங்க என்ன வேர் பண்ணாங்க? சரி. Sorry. Was haben Sie Ihrem letzten Geburtstag gegessen? லாஸ்ட் பர்த்டேக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? விரதம் மேம். அது எப்படி மேம் சொல்றது? எது? விரதம் மேம். Ich habe nicht gegessen. Nothing. எதுவுமே சாப்பிடல. ஓகே. பர்த்டேக்கு ஃபாஸ்டிங்கா? எஸ் மேம். கோவத்துல மேம். ஓ. ஓகே. ஸோ ஃபாஸ்டிங்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னா ich habe gefastet. கெப்பாசிட்டி. nichts gegessen. எதுவுமே சாப்பிடல. nichts gegessen. ஓகே. ஸோ
ஸோ சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மறந்து போயிடும் இல்லைங்களா? அப்போ எந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது? தட்ஸ் ஃபெல்ஸ் மியர் கெராத நெக் டைம். இப்போ எனக்கு அது சரியாக ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் ஃபெல்ஸ் மியர் கெராத நெக் டைம். keine Ahnung, no idea. Ich komme gerade nicht drauf. I'm not getting anything. இப்போ ப்ரெசென்ட்டாக எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. Da bin ich wirklich überfragt. So I'm confused. அப்படின்னு really I'm confused. Mir liegt es auf der Zunge. எனக்கு என்ன சொல்றது? It's on the tip of my tongue. அந்த வெளில வரமாட்டேங்குது, இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இதுக்கு மேலே வரமாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். இதை மீனிங் படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே மேம். ஓகேம்மா. Cheers.